வணக்கம். தாய்மை மருந்தகம் சார்பாக சில குறிப்புகளை உங்களுக்கு தர்றதுக்கு நான் விரும்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த அறுசுவை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன புதுசாக நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த அறுசுவையுடைய தன்மை என்ன அப்படின்றத பற்றி நமக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். 6 சுவை இருக்குல்ல நம்மக்கிட்ட. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம், புளிப்பு. இத்தனையும் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம எப்படி சாப்பிட போகிறோம்? அளவோடு சாப்பிடணும் நம்ம. அப்படி பார்த்தீங்கன்னா, இனிப்பு என்ன பண்ணும் நமக்கு? நல்ல உடல் பலத்தை கொண்டாந்து கொடுத்துரும். கசப்பு அதுக்கு நேர்மாறு என்ன பண்ணும்? உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கி விட்டுடும். அதே மாதிரி புளிப்பு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உடம்புக்கு இந்த பசியை தூண்டும். ஆனால் சிலருக்கு தூக்கத்தை பண்ணி கொடுத்துரும். காரம் உடம்புல இருக்கிற சமப்படுத்த எல்லாத்தையுமே சீராக்கி வைக்கும். அதே மாதிரி உப்பு சமநிலைப்படுத்த எல்லாத்தையுமே. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த துவர்ப்பு இருக்குல்ல, உடம்புல இருக்கிற திசுக்களை எல்லாத்தையுமே நல்லா வலுப்பெற செய்யும். சிலருக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு போயிட்டே இருப்பாங்க, சிறுநீர் கழிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த துவர்ப்பு சக்தி சாப்பிடும்போது அது சமமாயிடி அடிக்கடி இது ஒன்றுக்கு போகிறது, இரவில் மூத்திரம் போயிடுறது, ஒன்றுக்கு போயிட்டு இருக்கிறதெல்லாம் சரி செஞ்சிடலாம். அதனால் இந்த துவர்ப்பு சுவை என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஆனால் எதை எடுத்தாலுமே அளவான உணவாக எடுத்துட்டோம்னா ஆரோக்கியமான நமக்கு வாழ்க்கை கிடைக்கின்றதுன்னு தின்னோம். எதையுமே நீங்கள் அளவாக எடுக்கும்போது உங்களுக்கு எது சார் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம எப்போவுமே சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அளவான அறுசுவை உணவு தான் ஆரோக்கியமான வாழ்வுக்கு சிறந்ததுன்னு நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதனால தான் தாய்மை மருந்தகம் அது விருந்தாகவும் உங்களுக்கு தருது. தேவைப்பட்டவங்க அழைச்சி பேசுங்க. அழைக்க வேண்டிய எண் 0195724 786. கூலிம். நன்றி, வணக்கம்.